நிர்மல்குமார் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன முடிவோ அதே தான் இருக்கிறோம்னு சொல்கிறாரு. இப்போ எடப்பாடி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜிலாம் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இது சொன்னதுக்கப்புறம் அவங்க நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதாவது அதிமுக என்ன நினைப்பாங்க? அதிர்ச்சியாக நினைப்பாங்களா, இல்லை நம்ம எப்படி இழுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? இப்போ அமித்ஷா வந்து ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம். குறிப்பாக விஜயை பற்றி கேட்கும்பொழுது அவரை பற்றி சேர்க்கறது குறித்து கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ அவரும் சேர்த்தணும் அப்படிங்கிற விருப்பத்தில் தான் இருக்கிறாரு. இப்போ தாவேக்கா தான் இடம் கொடுக்கலையா? அதிமுகவை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி என்ன பேசினாரு, எப்படி முரண்டு பிடிச்சாரு, ஒத்துக்கிட்டாரா? நிரந்தரமா இல்லைன்னாருல நாடாளுமன்ற தேர்தலில். பாஜகவோட எங்களுக்கு எப்பவுமே கூட்டணியும் இல்லை, திமுக கூட நீங்க நம்ப முடியாது, எங்களை நம்பலான்னாரு. அப்படித்தானே முரண்டு பிடிச்சாரு, வாய்ப்பே இல்லைன்னாரு. அப்படி சொன்னவரை தான் வந்து 3 பஸ்ஸு 3 கார் மாறி கூட்டி போய் டெல்லி கூட்டி போய் விட்டானுங்க. அங்கே போய் தலையில் துண்டை போட்டுட்டு வந்தார், முகத்தை மூடிட்டு வந்தார். விஜய் அப்படிலாம் சொல்லலையே. சீமான் என்ன சொல்கிறார், நேற்று இதில் பாஜக கூட்டணியில் சேருவதற்காக தான் விஜயை வந்து வழக்கில் சேர்க்கலை அப்படிங்கிறாரு. என்னன்னு புரிஞ்சுக்கிங்க, இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்குது. தாவேகா விஜய் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வரணும்னு இப்போ வந்து அதிமுக விரும்புது, அது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. பாஜக நீங்கள் சொன்ன மாதிரி, அமித்ஷா சொன்ன மாதிரி நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பேசிட்டு ஒரு முடிவு எடுப்போம், விரிவுபடுத்த தான் விரும்புகிறோம், அவங்களும் விரும்புகிறாங்க. 2, சீமான் என்ன நினைக்கிறாரு, இவங்க அவங்கள்ட்ட போகட்டும்னு நினைக்கிறாரு. இந்த கூட்டணிக்குள்ள போயிடட்டும், போயிட்டா நம்ம காப்பாற்றப்படுவோம். ஏன்னா வந்து இப்போ நமக்கு விழுகிற வாக்குகள் விழுந்துரும். தனியாக நின்றா சிக்கல் சீமானுக்கு. இப்போ நீங்கள் தனியாக நின்றா, சீமானும் விஜயும் தனித்தனியாக நின்றா, இந்த வாக்குகள் வந்து சீமான் வாக்குகளை பிரிஞ்சுக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதுக்குள்ளே போயிட்டா சீமான் வாக்குகள் பிரியாது, 8 விழுக்காடு வாக்குகள் அப்படி சாலிடாக 10% கூட விழுந்துடும். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஜயை வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்களேன், வயக்காட்டில் வந்து ஒரு மாடை பிடிக்கிறதுக்கு முன்னாடி விரட்டுவாங்க, அது வயலை சுற்றி சுற்றி வரும், அதுக்கப்புறம் சுருக்கு கயிறு போட்டு இழுப்பாங்க. இப்போ விஜயை ஓட விட்டுருக்காங்க, புரியுதா? இது வந்து பாஜகவோட ஸ்டைலு. அது ஏற்கனவே எடப்பாடிக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே சிரிச்சிருப்பார். இப்போ நிர்மல்குமார் வெளியே வந்து சொன்னதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்ட் இல்லை. பொதுக்குழுவில் விஜய் என்ன பேச போகிறாருன்னா, நவம்பர் 5ஆம் தேதி பொதுக்குழுவில் என்ன விஜய் வார்த்தைகளை சொல்ல போகிறார். ஏன்னா அடிப்படையில் என்ன பேசுகிறாங்கன்னா, இவங்க இந்த கருத்தை சொல்லிட்டு இறுதி முடிவை தலைவர் எடுப்பார்னு தான் சொல்கிறாங்க.